ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி செல்லங்களா, அக்கா நேத்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தேன்ல, கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னு. பிலிப்பியர் 4:19 அந்த வசனம் படிச்சீங்களா? மனப்பாடம் பண்ணீங்களா? எத்தனை பேர் பண்ணீங்க? இன்னும் எல்லாரும் தலைய சொறியறீங்க. மனப்பாடம் பண்ணலையா? கொஞ்சம் பேர் தான் பண்ணிருக்கீங்களா? சரி, இன்னைக்கு எப்படியாவது அந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணிருங்க செல்லங்களா. அந்த வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். சரியா செல்லங்களா? சரி, இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ளார போலாமா? ஓகேவா? எல்லாம் பிரிஸ்கா இருக்கீங்களா? என்ன படிக்கலன்னு அக்கா கேட்டோன்னே எல்லாம் ஒரு மாதிரி சோக ஆயிட்டீங்களா? இப்படியெல்லாம் ஒண்ணும் ஆக வேண்டாம். சரியா? சீக்கிரமா படிச்சிருங்க அந்த வசனத்தை. சரி, எல்லாம் பிரிஸ்க் ஆயிட்டீங்களா? இன்னைக்கு உண்டான கதைக்குள்ளார நம்ம போயிடலாமா? பாரு, அக்காவே வசனம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உண்டான கதைக்குள்ளார போயிடலாமா? சரி, ஓகே. ஒரு ஊர்ல ஒரு வேட்டைக்காரங்க இருந்தாங்களாம். அந்த வேட்டைக்காரன்னா என்ன சொல்லுங்களா? ஹண்டர்மேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுக்குள்ளார போய் நிறைய வேட்டையெல்லாம் ஆடிட்டு வருவாங்க. நிறைய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடிட்டு வருவாங்க. அதுக்கு பேர் தான் ஹண்டர்மேன். இந்த ஹண்டர்மேன் கிட்ட ஒரு நாய் இருந்துச்சாம், வேட்டை நாய் இருந்துச்சாம். எப்ப பாரு இந்த ஹண்டர்மேன் என்ன பண்ணுவாங்களாம், வேட்டைக்கு போகும்போது இந்த வேட்டை நாய் அவர் கூட இருக்கும்ல, அந்த நாயையும் இந்த வேட்டைக்காரங்க கூட்டிட்டு போவாங்களாம். இதுதான் அவருடைய வேலையா இருந்துச்சாம். இவர் வீட்டுக்கு பக்கத்துல, இந்த ஹண்டர்மேன் வீட்டுக்கு பக்கத்திலேயே என்னன்னா ஒரு அங்கிள் இருந்தாங்களாம். அந்த அங்கிள் வீட்டுல நிறைய ஆடுக இருந்துச்சாம். அந்த ஆடுக குட்டி போடுமா. அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஆட்டோட பாலை கறந்து அதுதான் வியாபாரம் பண்ணுவாராம். இதுதான் அந்த பக்கத்து வீட்டு அங்கிளோட வேலையா இருந்துச்சாம். அப்ப என்னன்னா இந்த ஹண்டர்மேன் வேட்டைக்கு போயிட்டு வீட்டுல நாய் வைப்பாங்கல்ல, வீட்டுல தானே நாய் இருக்கும். அந்த நாய அதோட டென்குள்ளர வச்சு பூட்டியெல்லாம் வைக்க மாட்டாங்களா, அது என்ன பண்ணிடுவாங்களாம், கழட்டி விட்டுருவாங்களா. அது சும்மாவே தான் இருக்குமா. இந்த நாய் என்ன பண்ணும், அந்த பக்கத்து வீட்டு அங்கிளுக்கு ஒரு வேலி இருக்குமா. இந்த நாய் இந்த ஹண்டர்மேன் வீட்டுல இருந்து அந்த பக்கத்து வீட்டுக்கு தாவி குதிச்சு அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் போய் என்ன பண்ணுமா, கடிச்சு கடிச்சு வச்சிருமாமா. அப்ப இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அங்கிள் சொல்லுவாராம், இந்த மாதிரி என்னுடைய என்னுடைய ஆடையெல்லாம் உங்க நாய் கடிச்சு வச்சிருது, அதனால நீங்க உங்களுடைய நாயை கொஞ்சம் கட்டி வச்சுக்கோங்க ப்ளீஸ், ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆனா இந்த ஹண்டர்மேன் சொல்லுவாராம், சரி சரி, இனி நான் பாத்துக்கிறேன், இனி எல்லாம் கடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லுவாராம். ஆனா இது என்ன ஆகுமா, அந்த நாயை இவர் கட்டியே வைக்க மாட்டாராம். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சா, இந்த நாய் என்ன பண்ணிருக்கு, தாவி குதிச்சு போய் ஒரு ஆட்டை கடிச்சு வச்சிருச்சு. அந்த ஆடு என்ன ஆயிடுச்சு, செத்து போயிருச்சான். இவருக்கு ஒரே கவலை ஆயிடுச்சான். ஐயோ, நம்மளுடைய ஆடு இப்படி செத்து போயிருச்சே, என்ன இது அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணிருக்காரு, போய் மறுபடியும் அந்த ஹண்டர்மேன் கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்க நாய் என்னுடைய ஆட்டை கடிச்சிருச்சு, கடிச்ச உடனே அது என்ன ஆயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீங்க தயவு செய்து உங்க ஆட்டை உங்களோட நாயை என்ன பண்றீங்க, கட்டி வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு, இந்த ஹண்டர்மேனுக்கு செம்ம கோபம் வந்துடும். அதெல்லாம் என்னுடைய நாயெல்லாம் கட்டி வைக்க முடியாது, வேணும்னா நீ உன் ஆடை பாதுகாப்பா வச்சுக்கணும், சும்மா சும்மா எப்ப பாரு இங்கேயே நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க, என் நாய் தான் உங்க ஆட்டை கடிச்சதுன்றதுக்கு என்ன ப்ரூஃப், அப்படி இப்படின்னு அந்த அங்கிள் பயங்கர சண்டை போட்டுருவாங்களாமா. அப்புறம் இவருக்கு ஒரே மனசுக்கு கஷ்டமா இருக்குமாமா. அப்ப அந்த ஊர்ல ஒரு ஊர் தலைவன் இருப்பாங்க, அவங்க கிட்டதான் போய் எல்லா கம்ப்ளைண்ட்டும் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி வச்சிருவாராமா. அப்ப என்ன பண்ணாங்க, இந்த அங்கிள் என்ன பண்ணாங்க, போய் அந்த ஊர் தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி இந்த ஹண்டர்மேன் அவருடைய நாயை வீட்டுல கட்டியே வைக்க மாட்டேங்கிறாரு, கட்டி வைக்காதனால என்ன ஆச்சுன்னா என்னுடைய நிறைய ஆடுகள் காயமும் அடைஞ்சிருக்கு, அதோட இல்லாம என்னுடைய ஒரு ஆடு வேற இறந்து போச்சு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவர்கிட்ட நீங்க எப்படியாவது பேசுங்க, அந்த நாயை கட்டி வைக்கிறதுக்கு நீங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு போயிருங்கன்னு சொல்லும் போது இவர் சொல்லுவாரு, அந்த ஊர் தலைவர் சொல்லுவாரு, அது உன் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்க தம்பி, நீ உன் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எதிரியா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்ல நண்பனா இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்பாரு. இவரு யோசிச்சு பார்ப்பாரு, எதிரியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டம்தான், ஏன்னா அடிக்கடி நம்ம அவரை பார்க்கணும், பேசணும், பிடிக்கணும், அதனால அதுவும் கஷ்டம்தான், என்ன பண்றது அப்படின்னு அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்ப யோசிச்சுட்டே இருக்கும்போது என்ன சொல்றது, எனக்கு அவங்க நண்பனா இருக்கதான் ஆசை அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு வழி இருக்கு, நான் சொல்றத நீ செய் அப்படின்னு அந்த ஊர் தலைவர் சொல்லுவாரு.
உடனே இவங்க என்ன பண்ணுவாரு, சரி நீங்க சொல்ற மாதிரியே நான் செய்யறேன் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ உடனே அந்த ஊர் தலைவர் சொல்லுவாரு, சரி நீ என்ன பண்ற, நீ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குல்ல, அந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து கொண்டு போய் அந்த ஹண்டர் மேனோட சின்ன குழந்தைக்கு நீ குடு, அவன் விளையாடட்டும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், அவனுடைய நாயை அவன் கட்டி வச்சிருவான்ல, நீ கொண்டு போய் அங்க குடு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அதே மாதிரி ஊர் தலைவர் சொன்ன பேச்சை கேட்டு இவர் போய் ஒரு குட்டி ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் அந்த ஹண்டர் மேனோட பையனுக்கு கொடுப்பாரு. அந்த குட்டி பையனா அந்த ஆட்டுக்குட்டிய ரொம்ப செல்லம் போல வளர்த்துவானா, அது மேல ரொம்ப பாசத்தையே வச்சிருப்பான். இப்ப என்ன பண்ண முடியும், அந்த அவருடைய குழந்தைய அந்த ஆட்டுக்குட்டிய ரொம்ப பாசமா வளர்த்தும் போது இந்த நாய் அவர் அவிழ்த்து விட்டாருன்னா ஃபர்ஸ்ட் நாய் என்ன பண்ணும், அவங்க வீட்டுல இருக்கிற ஆட்டுக்குட்டியை தான் சாப்பிடும் இல்லையா செல்லங்களா? அதனால எப்படி ஐடியா பத்தியா அந்த ஊர் தலைவர் எப்படியெல்லாம் அவர் யோசிச்சிருக்காருன்னு. அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த நாயை போய் ஐயோ நம்ம பையனோட ஆட்டுக்குட்டியை நம்ம நாய் கடிச்சிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி இவர் போய் என்ன பண்ணிட்டாரு, அந்த நாயை கட்டி வச்சுட்டாரு. பாத்தீங்களா, ஒரே கல்லுல 2 மாங்காய் இல்லையா? அப்ப அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. எப்படியோ நம்ம அவர் பக்கத்து வீட்டுல அவர் கூட சண்டையே போடாம எப்படியோ நம்ம ஒரு தீமைய நன்மையால வென்றுட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரே சந்தோஷமா இருந்துச்சான் செல்லங்களா. செல்லங்களா, நீங்க கூடயோ நிறைய பேரு உங்களுக்கு விரோதமா ஏதாவது தீமை செய்யலாம் இல்லையா? அந்த தீமைய நீங்க போய் அவங்க கிட்ட போய் சண்டை போட்டுதான் ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்கணும்னு எல்லாம் இல்ல செல்லங்களா. சரியா, யாராவது உங்களுக்கு விரோதமா உங்க கூட பேசாம போயிட்டாங்க, இல்ல நீங்க ஒரு தப்பு செஞ்சிருக்கவே மாட்டீங்க, ஆனா நீங்க தான் அந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லுவாங்க, நீங்க தான் அதை திருடிட்டேன்னு சொல்லுவாங்க, நீங்க தான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதுக்கெல்லாம் எதுக்கும் நீங்க கவலையே படாதீங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க, நீங்க நன்மையை மட்டும் செய்யுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம் தெரியுமா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. எப்படி இருக்கு வசனம்? சூப்பரா இருக்கா? சரி, அக்கா கூட சேர்ந்து சொல்றீங்களா? நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனம் எங்க இருக்குன்னா ரோமர் 12:21. இந்த வசனம் எங்க இருக்கு? ரோமர் 12:21 இருக்கு. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. தீமை செய்யறவங்களுக்கு நீங்க நன்மையை மட்டும் செய்யுங்க என் அன்பு செல்லங்களா. சரியா? அக்கா நாளைக்கு நைட் 8 o'clock உங்களை சான்னு பாக்குறேன். சரியா செல்லங்களா? பாய், குட் நைட்.